சன் டிவில பலரும் விரும்பி பார்த்துக்கிட்டு வரக்கூடிய எதிர்நீச்சல் சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோடு வர 8ஆம் தேதி, அதாவது நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆக போற நிலைமையில இந்த சீரியலை முடிச்சு வைக்கிறதுக்கான உண்மை காரணம் இதான்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்திருக்கு. 2022ல கோலங்கள் மாதிரி பல வெற்றி சீரியல்களை கொடுத்த டைரக்டர் திருசெல்வத்தால தொடங்கப்பட்ட இந்த எதிர்நீச்சல் சீரியல் 700க்கும் அதிகமான எபிசோட்ஸை கடந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வெற்றிகரமா போய்கிட்டு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். டிஆர்பி ரேட்டிங்லயும் இடத்துல இருந்துகிட்டு வந்து பல சீரியல்களுக்கு டஃப் கொடுத்தது. இதுக்கு மறைந்த நடிகர் மாரிமுத்து அவர்களுமே ஒரு முக்கியமான காரணமா இருந்துகிட்டு வந்தாரு. பட் அவருடைய திடீர் மறைவு எதிர்நீச்சல் ஃபேன்ஸ் பலருக்கும் பேரதிர்ச்சியை கொடுத்தது மட்டும் இல்லாம எதிர்நீச்சல் சீரியலோட டிஆர்பி ரேட்டிங்லயும் மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா ஆக்டர் மாரிமுத்து நடிச்ச கேரக்டர்ல அடுத்து நடிக்க வந்த ஆக்டர் வேலராமமூர்த்திய மாரிமுத்து ஃபேன்ஸால பொருத்தி பார்க்க முடியல. அதுக்கப்புறம் கதையுமே கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாம போக ஆரம்பிச்சதால எப்பவுமே டிஆர்பில டாப் 5 லிஸ்ட்ல வந்துகிட்டு இருந்த இந்த சீரியல் போன வாரம் 6வது இடத்துக்கு வந்துருச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் எதிர்நீச்சல் சீரியல் முடிய போறதா சொல்லி போன வாரம் ஒரு தகவல் பரவ ஆரம்பிச்சு அந்த தகவலை அந்த சீரியல்ல நடிச்சுக்கிட்டு வர ஆக்டர்ஸுமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இந்த சீரியலோட லாஸ்ட் நாள் ஷூட்டிங் 3 நாளைக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சு நாளைக்கு கிளைமேக்ஸ் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆக போற நிலைமையில இந்த சீரியல் முடியறதுக்கான உண்மை காரணம் இதான்னு சொல்லி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அதாவது மறைந்த நடிகர் மாரிமுத்துவுக்கு பதிலாக ஆக்டர் வேலராமமூர்த்தி ஆதிகுணசேகரன் கேரக்டர்ல நடிக்க வந்ததுக்கு அப்புறம் டிஆர்பி ரேட்டிங் சரிவடையுதுன்னு சன் டிவி தரப்புல இருந்து சொல்லி கேள்வி எழுப்பினதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து கதையிலையும் குறுக்கிட்டு பழைய மாதிரி இல்லாம சீன்ஸ்ல அப்பப்ப சில மாற்றங்களை கொண்டு வர சொல்லி டைரக்டர் திருசெல்வத்தை வற்புறுத்தினதாகவும் சொல்லப்படுது. ஆக்சுவலா டைரக்டர் திருசெல்வம் எப்பவுமே தனக்குன்னு ஒரு தனி பாணியில சுதந்திரமா செயல்படக்கூடியவர்ன்றதுனால சேனலோட வற்புறுத்தல்ல உடன்பாடு இல்லாம போனது மட்டும் இல்லாம அவங்களோட செயலால அதிருப்தியும் அடைஞ்சிருக்காரு. கடைசியா சேனல் தரப்புல இருந்து ஒரே ஒரு மெயில் டைரக்டர் திருசெல்வத்துக்கு அனுப்பப்பட்டதாகவும் அதை பார்த்து அன்னைக்கு நைட்டே சீரியலை முடிக்கிறதுக்கான முடிவு எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு போன டைரக்டர் திருசெல்வம் இதுதான் சீரியலோட கடைசி நாள் ஷூட்டிங்னு சொன்னதும் அதுல நடிச்சுக்கிட்டு வர எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஷாக்கிங்கா இருந்திருக்கான். டைரக்டர் திருசெல்வம் இதோட நிக்க மாட்டாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திருப்பியும் ஒரு புது சீரியலோட கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. சோ எதிர்நீச்சல் சீரியல் முடியறத பத்தியும் நீங்க எந்த அளவுக்கு இந்த சீரியலை மிஸ் பண்ண போறீங்கன்றத பத்தியும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.